வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் யோசுவா 20 முதல் 22 அதிகாரங்கள் வரை பார்க்கப் போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது வாக்குத்தத்த தேசத்தில் நிலை பெற ஆரம்பித்திருந்தார்கள். போர்கள் பெரும்பாலும் முடிந்திருந்தன. கோத்திரங்களுக்கு சுதந்திர பங்குகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தன. பல வருடங்களாக காத்திருந்த தேவனுடைய வாக்குறுதிகள் இப்போது வாழ்வியல் உண்மையாக மாறிக்கொண்டிருந்தன. ஆனால் கர்த்தர் தமது ஜனங்களுக்கு வெறும் நிலத்தையே கொடுக்க நினைக்கவில்லை. அவர் நீதியும் இரக்கமும் பரிசுத்த ஒழுக்கமும் அவர்களிடையே நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த அதிகாரத்தில் கர்த்தர் யோசுவாவிடம் சரண பட்டணங்களை ஏற்படுத்தும்படி கட்டளையிட்டார். இவை குற்றவாளிகள் மறைவதற்கான இடங்கள் அல்ல. தவறுதலாக ஒருவரின் உயிர் போக காரணமானவர் உடனடி பழிவாங்குதலிலிருந்து காக்கப்பட வேண்டிய இடங்கள். மனிதர்கள் சீக்கிரம் கோபத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடிய உலகத்தில் கர்த்தர் உண்மையே ஆராய இடமளித்தார். எல்லா உயிர்கொலையும் ஒரே மாதிரி அல்ல என்று அவர் காட்டினார். ஆகையால் சரணப்பட்டணங்கள் தேசம் முழுவதும் அமைக்கப்பட்டன. அங்கே ஓடிப்போகிறவன் நகர வாசலில் நின்று தன் நிலையை விளக்க வேண்டும். மூப்பர்கள் அவனை ஏற்று விசாரணை நடைபெறும் வரை பாதுகாப்பில் வைத்திருக்க வேண்டும். அவன் திட்டமிட்ட கொலைகாரன் அல்ல என்று நிரூபிக்கப்பட்டால் அவன் அந்த நகரத்தில் தங்கி பாதுகாப்பை பெறுவான். பெரிய ஆசாரியன் மரிக்கும் வரை அவன் அங்கேயே வாழ வேண்டும். அதன் பிறகுதான் தன் சுதந்திரத்திற்கு திரும்பலாம். இந்த விஷயம் ஒரு ஆழமான சுவிசேஷ நிழற்படமாக இருக்கிறது. அந்த மனிதனின் பாதுகாப்பு பெரிய ஆசாரியனின் வாழ்வோடும் மரணத்தோடும் இணைக்கப்பட்டது. அதில் நாம் இயேசு கிறிஸ்துவின் நிழலைக் காண்கிறோம். அவர் நம்முடைய உண்மையான சரணம். இந்த விழுந்த உலகில் பயமும் பாவமும் குற்ற உணர்ச்சியும் நியாயத் தீர்ப்பும் நம்மைச் சூழும்போது நம்முடைய வலிமையால் பாதுகாப்பு கிடைக்காது. தேவன் ஏற்படுத்திய இடத்தில்தான் பாதுகாப்பு உண்டு. மேலும் நம்முடைய பெரிய மகா ஆசாரியனாகிய இரட்சகர் தம் பரிகாரத்தின் மூலம் நீதியை அழிக்காமல் இரக்கத்திற்கான வழியை திறந்தார். இந்த அதிகாரம் இன்னொரு அழகான உண்மையையும் கற்பிக்கிறது. கர்த்தர் மக்களின் அன்றாட வாழ்க்கை சிக்கல்களையும் கவனிக்கிறார். எல்லா தேவைகளும் போர்க்களத்தில் வருவதில்லை. சில தேவைகள் விபத்திலிருந்து வருகிறது. சிலவை துக்கத்திலிருந்து வருகிறது. சிலவை குழப்பத்திலிருந்தும் உடைந்த சூழ்நிலைகளிலிருந்தும் வருகிறது. அவற்றுக்கும் கர்த்தர் முன்னமே வழி தயார் செய்திருந்தார். அவர் இரக்கத்தை சாத்தியத்திற்கு விட்டுவிடவில்லை. உடன்படிக்கை வாழ்க்கையிலேயே அதை நெய்து வைத்தார். இன்று கூட அதே உண்மை நிலைத்திருக்கிறது. இந்த உலகம் சீக்கிரம் தீர்ப்பு வழங்குகிறது. சீக்கிரம் பிறரின் நோக்கங்களை ஊகிக்கிறது. மனிதர்களை எளிய பட்டியல்களால் அளக்கிறது. ஆனால் கர்த்தர் முழு கதையையும் பார்க்கிறார். அவர் நோக்கத்தையும் பலவீனத்தையும் துன்பத்தையும் அறிவார். ஆகையால் கிறிஸ்துவிடத்தில் வருவது மறைவதற்காக அல்ல, நீதியாய் நியாயம் செய்யவும் முழுமையாய் காக்கவும் வல்லவரிடத்தில் ஓடி வருவது. யோசுவா 20 சிறிய அதிகாரம்தான். ஆனால் அது ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய ராஜ்யம் எதிரிகளை ஜெயிக்க வல்லதாய் மட்டுமல்ல, பலவீனரை காக்கும் ஞானத்துடனும் உள்ளது. நீதி நிலைக்க ஒழுங்கையும் கொடுக்கிறது. பயந்தவருக்கும் மனந்திரும்புகிறவருக்கும் சோர்ந்தவருக்கும் இடமளிக்கும் இரக்கமும் அதில் உள்ளது. இயேசு கிறிஸ்துவில் பரிசுத்தமும் இரக்கமும் சந்திக்கிறது. அவர் நீதிபதியாய் மட்டுமல்ல, அவரிடத்தில் ஓடிவரும் அனைவருக்கும் சரணமாயிருக்கிறார். யோசுவா 21 சரணத்திலிருந்து ஒதுக்கீட்டுக்கு திரும்புகிறது. லேவியர் எலெயாசார் ஆசாரியனிடமும் யோசுவாவிடமும் கோத்திரத் தலைவர்களிடமும் வந்து மோசேயின் மூலம் கர்த்தர் தமக்கு பட்டணங்களும் புறநிலங்களும் கொடுக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை நினைவூட்டினார்கள். மற்ற கோத்திரங்களைப் போல லேவிக்கு ஒரே பெரிய நிலப்பங்கு அளிக்கப்படவில்லை. அவர்களுடைய பங்கு கர்த்தரும் அவருடைய புனித சேவையும் தான். ஆனால் அதனால் அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டுமென்றில்லை. ஜனங்களுக்குள் ஊழியம் செய்பவர்களுக்கு ஜனங்களை இடம் கொடுக்க வேண்டும். அப்படியே பட்டணங்கள் வழங்கப்பட்டன. ஆரோனின் சந்ததியார் தங்கள் பட்டணங்களைப் பெற்றார்கள். மற்ற லேவிய குடும்பங்களும் தங்கள் இடங்களைப் பெற்றார்கள். இந்த அதிகாரம் பெயர்களும் இடங்களும் நிறைந்த பட்டியல் போலத் தோன்றலாம். ஆனால் அந்த பட்டியலின் அடியில் ஒரு வலிமையான உண்மை இருக்கிறது. தேவன் முன்பு சொன்ன ஒரு வார்த்தையையும் மறக்கவில்லை. கோத்திரம் கோத்திரமாகவும் எல்லை எல்லையாகவும் பட்டணம் பட்டணமாகவும் அவருடைய ஏற்பாடு நிறைவேற்றப்பட்டது. இங்கே இன்னொரு அழகான விஷயம் உள்ளது. லேவியர் ஒரே இடத்தில் மட்டும் சேர்த்து வைக்கப்படவில்லை. அவர்கள் இஸ்ரவேல் முழுவதும் பரப்பப்பட்டார்கள். அதனால் போதனை,
ஆசாரிய சேவை, நியாயப்பிரமாண நினைவு, பரிசுத்தத்தின் சாட்சி, இவை எல்லாம் ஜனங்களின் நடுவே இருக்க வேண்டியது. கர்த்தர் தமது ஜனங்கள் நிலத்தால் மட்டும் வாழ வேண்டுமென்று நினைக்கவில்லை. அவர்களுக்கு ஆராதனை தேவைப்பட்டது, கட்டளைகள் தேவைப்பட்டது, போதனை தேவைப்பட்டது, தேவன் அருகில் இருப்பார் என்ற நினைவு தேவைப்பட்டது. இந்த அதிகாரம் புத்தகத்தின் மிக வலிமையான அறிக்கைகளில் ஒன்றோடு முடிகிறது. கர்த்தர் வாக்களித்த தேசத்தை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். அவர்கள் சுற்றிலும் அமைதியை அளித்தார். அவர்களுடைய எந்த சத்துருவும் அவர்களை சமாளிக்கவில்லை. கர்த்தர் சொன்ன நன்மையான எந்த வார்த்தையும் தவறவில்லை. எல்லாம் நிறைவேறியது. இந்த வசனத்தை நம் இதயத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் அடிமைத்தனத்தையும் வனாந்தர அலைச்சலையும் அவிசுவாசத்தையும் கலகத்தையும் துக்கத்தையும் போரையும் கண்டது. இருந்தும் இப்போது சாட்சி இதுதான். ஒரு வார்த்தையும் தவறவில்லை. பயணம் எளிதாக இல்லை. ஆனாலும் வாக்குறுதி உடையவில்லை. தாமதம் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருந்தது. இந்த உண்மை யோசுவாவின் நாளைத் தாண்டி நமக்கும்தான் பேசுகிறது. கர்த்தரின் வாக்குறுதிகள் பல முறை நாம் நினைப்பதைக் காட்டிலும் மெதுவாக நிறைவேறுகிறது. சில சமயம் நாம் இன்னும் வனாந்தரத்திலேயே இருக்கிறோம் போலத் தோன்றும். சில சமயம் வாக்குறுதி கொடுக்கப்பட்டதுக்கும் அது நிறைவேறுவதற்கும் நடுவே வாழ்கிறோம். யோசுவா 21 நமக்குச் சொல்லுவது, தாமதம் தோல்வி அல்ல, கஷ்டம் கைவிடப்பட்ட நிலை அல்ல. கர்த்தர் சொன்னிருந்தால் அவர் நிறைவேற்றுவார். மீண்டும் இந்த அதிகாரம் கிறிஸ்துவை நோக்கிக் காட்டுகிறது. அவர் தண்டனையிலிருந்து நம்முடைய சரணமாய் மட்டுமல்ல, எல்லா உடன்படிக்கை வாக்குறுதிகளும் உறுதியாய் நிறைவேறும் ஒருவர். அவரில் தேவனுடைய கொடைகள் வெறும் சொற்களாக இல்லை. அவரில் அமைதி போர் இல்லாத இடைவெளியாக மட்டுமில்லை. அது தேவனோடு சமாதானமாகிறது. லேவியர் ஜனங்களின் நடுவே இருந்தது போல கர்த்தர் தமது ஜனங்களின் நடுவே தங்கி அவர்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். யோசுவா 21 நிறைவேறிய வாக்குறுதிகளின் அதிகாரம், ஒழுங்கான ஆராதனையின் அதிகாரம், அமைதியான விசுவாசத்தின் அதிகாரம். தேசம் முக்கியம், பட்டணங்கள் முக்கியம், லேவியர் முக்கியம், விவரங்கள் முக்கியம். ஏனெனில் தேவன் உடன்படிக்கை ஜனத்தை உருவாக்கும் போது சுதந்திரத்தையும் பரிசுத்தத்தையும் ஓய்வையும் நினைவையும் இரண்டையும் கொடுக்கிறார். நிறைவேறிய ஒவ்வொரு வாக்குறுதியும் இன்னும் முழுமையாக வரவிருக்கும் கிறிஸ்துவின் மகிமையை நம்ப கற்றுக் கொடுக்கிறது. யோசுவா 22 மரியாதையோடு தொடங்குகிறது. யோசுவா ரூபேன், காத், மனசேயின் அரைக்கோத்திரம் ஆகியோரிடம் பேசுகிறார். இவர்களுக்கு யோர்தானின் கிழக்கே சுதந்திரம் கிடைத்திருந்தது. ஆனால் தங்கள் சகோதரர்கள் முழு சுதந்திரத்தைப் பெறும் வரை ஆயுதம் ஏந்தி அவர்களுடன் சேர்ந்து போராடுவோம் என்று முன்பே வாக்களித்திருந்தார்கள். இப்போது அந்த வேலை முடிந்தது. யோசுவா அவர்களை புகழ்கிறார். அவர்கள் தங்கள் சகோதரர்களை விட்டுவிடவில்லை. கர்த்தரின் கட்டளையை கைக்கொண்டார்கள். எனவே அவர் அவர்களை ஆசீர்வதித்து செல்வங்களுடனும் கால்நடைகளுடனும் வெள்ளியுடனும் பொன்னுடனும் உடைகளுடனும் அனுப்புகிறார். ஆனால் அதைவிட முக்கியமாக கர்த்தரை நேசிக்கவும் அவருடைய வழிகளில் நடக்கவும் கட்டளைகளை காக்கவும் அவரை முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் பற்றிக் கொள்ளவும் அறிவுறுத்துகிறார். இது ஒரு நல்ல தொடக்கம். கீழ்ப்படிதலும் தியாகமும் உடன்படிக்கை நம்பிக்கையும் பாராட்டப்படுகிறது. ஆனால் பிறகு ஒரு பதற்றமான திருப்பம் வருகிறது. அவர்கள் திரும்பிச் செல்லும் வழியில் யோர்தான் அருகே எல்லோரும் பார்க்கக்கூடிய பெரிய பலிபீடம் ஒன்றை அமைக்கிறார்கள். இதைக் கேட்டதும் மேற்கு கரையிலிருந்த கோத்திரங்கள் அதிர்ச்சி அடைகின்றன. ஏன் இவ்வளவு வலுவான எதிர்வினை? ஏனெனில் பொய்யான ஆராதனை எவ்வளவு ஆபத்தானது என்பதை இஸ்ரவேல் அறிந்திருந்தது. பேயோரை அவர்கள் நினைத்தனர். ஆகானையும் நினைத்தனர். ஒருவரின் கலகம் கூட கூட்டத்துக்கு மேல் கோபத்தை வரவழைக்கலாம் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகையால் அவர்கள் உடனே புறக்கணிக்கவில்லை. சிலர் போய் கேட்கட்டும் என்று மட்டும் சொல்லவும் இல்லை. ஷிலோவில் கூடி வந்து இந்த விஷயம் தேவனுக்கு விரோதமா என்று தீவிரமாக எடுத்தார்கள். ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அவர்கள் உடனே தாக்கவில்லை. பினெகாஸ் தலைமையில் தலைவர்களின் பிரதிநிதி குழுவை அனுப்பினார்கள். அவர்கள் நேராக கேட்டார்கள், இந்த பலிபீடம் வேறு ஆராதனைக்காகவா? நீங்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறீர்களா? நமக்கிடையே பிளவு உண்டாக்க நினைக்கிறீர்களா? இது இந்த அதிகாரத்தின் மிகப்பெரிய பாடங்களில் ஒன்று. உடன்படிக்கை பரிசுத்தத்தை அவர்கள் அலட்சியம் செய்யவில்லை. ஆனால் கோபம் மட்டும் கொண்டு செயல்படவும் இல்லை. அவர்கள் விசாரித்தார்கள், கேட்டார்கள்.
பின்னர் கிழக்கு கோத்திரங்களின் பதில் வருகிறது. அவர்கள் கர்த்தரைச் சாட்சியாக அழைக்கிறார்கள். இந்த பலிபீடம் பலியிடுவதற்காக கட்டப்படவில்லை என்று வலிமையாகச் சொல்கிறார்கள். இது ஒரு சாட்சி, ஒரு நினைவுச் சின்னம். அவர்களின் பயம் இதுதான். காலங்கள் கடந்தபின் யோர்தான் நதி வெறும் நீர்ப்பிரிவு அல்லாமல் உடன்படிக்கையிலிருந்து பிரிக்கும் எல்லையாக மாறிவிடுமோ? ஒருநாள் எங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் கர்த்தரில் பங்கு இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுமோ? அதனால்தான் அவர்கள் இந்த பலிபீடத்தை அமைத்தார்கள். நாங்களும் அதே தேவனுக்குச் சேர்ந்தவர்கள், நாங்களும் அதே உடன்படிக்கையின் மக்கள் என்பதற்கான சாட்சி அது. கலகமாகத் தோன்றியது நினைவுக்கான கவலையாக இருந்தது. பிளவாகத் தோன்றியது ஒன்றிணைந்திருக்க வேண்டிய ஆவலாக இருந்தது. உண்மை கேட்கப்பட்டதும் நெருக்கடி அடங்கியது. பினகாசும் தலைவர்களும் மகிழ்ந்தார்கள். போர் தவிர்க்கப்பட்டது. சமாதானம் காக்கப்பட்டது. அந்த பலிபீடம் பிரிவின் குறியீடாக அல்ல, உடன்படிக்கை சாட்சியாக ஏற்கப்பட்டது. இதில் ஆழமான பாடம் இருக்கிறது. சத்தியம் குறித்து அக்கறை கொள்வது நல்லது. பரிசுத்தத்தை அலட்சியம் செய்வது நீதியல்ல. ஆனால் கேட்காமல் எழும் தீவிரம் சகோதரர்களை காயப்படுத்தலாம். யோசுவா 22 இந்த இரு உண்மைகளையும் சேர்த்து கற்பிக்கிறது. இஸ்ரவேல் ஆராதனையைப் பற்றி தீவிரமாக இருந்தது சரி. அதே நேரத்தில் இரத்தம் சிந்துவதற்கு முன் விஷயத்தை முழுமையாக கேட்டது ஞானம். இந்த அதிகாரம் பிற்கால தலைமுறைகளுக்கும் பலமாக பேசுகிறது. உடல்நிலை தூரம் ஆன்மீக சந்தேகமாக மாறலாம். சூழ்நிலைகளின் வேறுபாடு விசுவாசிகளை ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொள்ளச் செய்யலாம். பழக்கங்கள், எல்லைகள், பயங்கள், தவறான ஊகங்கள், இவை எல்லாம் உடன்படிக்கை மக்களுக்குள்ளும் இடைவெளி உருவாக்கலாம். இதற்கான பதில் பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் அலட்சியம் அல்ல, உடனடி குற்றச்சாட்டு கூட அல்ல. உண்மை, பயபக்தி, தெளிவு, தேவனில் ஒன்றாய் நிற்கும் மனம், இவையே பதில். மீண்டும் இந்த அதிகாரம் நம்மை கிறிஸ்துவை நோக்கித் திருப்புகிறது. அவர் தமது ஜனங்களை ஒன்றாய் வைத்திருப்பவர். அவர் உண்மையான ஆராதனையின் மையம். பிரிவை சமாதானமாக மாற்றுபவர். தூரத்திலிருப்பவரையும் அருகிலிருப்பவரையும் ஒன்றாக்குபவர். அவரில் நாமும் ஜீவனுள்ள தேவனுக்குச் சேர்ந்தவர்கள் என்ற சாட்சி நிலைக்கிறது. யோசுவா 22 உள்நாட்டுப் போரால் முடியவில்லை, புரிதலால் முடிந்தது. முறிவால் முடியவில்லை, காக்கப்பட்ட உடன்பிறப்பு தொடர்பால் முடிந்தது. இவ்விதமாக இந்த 3 அதிகாரங்களும் அழகாக நிறைவடைகின்றன. கர்த்தர் சரணத்தை அளிக்கிறார். கர்த்தர் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். கர்த்தர் உடன்படிக்கை ஒன்றிப்பை காக்கிறார். நீதி, ஆராதனை, சமாதானம், இவை அனைத்தும் அவருடைய ராஜ்யத்தில் முக்கியமானவை. அவை எல்லாம் முழுமையாக அர்த்தம் பெறுவது இயேசு கிறிஸ்துவில்தான். அவர் நம்முடைய சரணம்.